அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவில் வந்துட்டோம். இங்கே ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. இதோ இத்தகைய கோவில் தாங்க பண்ணாரி அம்மன் கோவில். ஜூஸ் எதாவது குடிப்போம், குடிச்சிட்டு பேட்டரியை மாற்றிட்டு கிளம்ப வேண்டியதான். பண்ணாரி அம்மன் கோவில்கிட்ட நம்ம ஒரு ஜூஸ் குடித்தோம். ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம அப்படியே மலை ஏற வேண்டியதான். ஓகே ஸ்மார்ட். இந்த லாரிக்கார அண்ணங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, எங்கேப்பா எப்படியே டூர் போகிறீங்களா அப்படின்னு. அம்மா நான் இதுமாதிரி காஷ்மீர் வரைக்கும் போகிறோம். என்னது காஷ்மீர் போகிறீங்களா? பைக்லேயே வா. ஆமாண்ணே பைக்கில் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு லேடி பாருங்கள், லேடி ரைடரு. ஹாய் மேம். ஐயோ பின்னாடி வேறு நம்பர் பிளேட் இல்லை, நம்மளை எதாவது பிடிச்சி நிற்க வச்சு இன்னும் போட்டுறாதீங்க அப்படின்றது அப்படிதான். ஒரு சல்யூட் அடிச்சிட்டோம். ஒரு சல்யூட் அடிச்சுட்டு நிற்காமல் சல்லுன்னு போயிடணும். நம்பர் பிளேட் இல்லை. இங்கே தான் இருப்பானுங்க. இதோ இந்த ஏரியாவுக்குள்ளே ஃபுல்லாக இவனுக்கு ஏரியா தான் கண்ட்ரோல், இவனுக்கு கண்ட்ரோல் தான். இந்த பாருங்கள் புளியை நிப்பாட்டிட்டு பாருங்கள். டைகர் ரிசர்வ், வெல்கம் டு சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். இங்கே தாங்க புலிகள் அதிகமாக நடமாடிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு புலியை பார்க்குறோம், வீடியோ எடுக்கிறோம். காலங்காத்தால இருக்கும். கண்டிப்பாக காலங்காத்தால வராங்களே, அப்படி வரும்போது பார்த்தோன்னா அப்படியே பொறுமையாக நடமாடிட்டு இருப்பார். இப்போ இருக்க சான்சஸ் இல்லை. நான் எதுக்கும் கேமரா ஆன்லேயே வச்சுருக்கேன், ஏதாவது மாட்டுதான்னு பார்ப்போம். நான் வந்து 64 GB தான் இது இந்த ஹீரோ 9க்கு போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 180. ஹாய் மேம். லேடிஸ்ங்க அவங்க, லேடி ரைடு. புடுறா 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 கர்நாடகா. அந்த பொண்ணை பிடிக்கிறான். ஐயோ இந்த செட்டார் வச்சிருக்காங்க போல இருக்கு. நம்ம வண்டியை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு இன்னைக்கு விட மாட்டேன் அந்த பொண்ணை. பேசலாமா? எங்க நம்ம கிட்ட வர்றதுக்குள்ள போறாங்களே, இப்படி போனா என்ன அர்த்தம்? ஹலோ பாத்தீங்கன்னா பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடிட்டே போறாங்க. இதாங்க வைபு. பேசலான்னு போகும்போது ஓடிடுறாங்க. நம்ம வண்டி பிக்கப் இல்லை, அது இன்டர்செப்டார் 650யா, அதனால சல்லுன்னு போகுது. அது 650 cc-னால. அதாவது பாருங்க, ஒரு பொண்ணு இவ்வளோ சூப்பராக வந்து ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டு, பெரிய வண்டிங்க இந்த வண்டியெல்லாம். நம்மளே வந்து இந்த வண்டியை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வந்து சூப்பராக ஓட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள். அதுவும் பாட்டு கேட்டுலாம் கேட்டுட்டு ஜாலியாக வைப் பண்ணிக்கிட்டு. ஓ இப்போ அவங்க என்ன லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதை வந்து இப்படி வா அப்படி வான்னு சொல்லி மார்ஷியல் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் அப்படியே கூடவே போவோம். ஒரு வழித்துணைக்கு ஒரு பொண்ணு வந்தா நல்லா தானே இருக்கும். ஹாய் மேம். ஹலோ. வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? Zain. Zain. My name is Zain. Karnataka? North west side. Okay. I'm going to Ladakh. Huh? A headphone. Huh? Right safe. Thank you ma'am. Thank you so much. பாட்டு கேட்டு ஜாலியாக போகிறாங்க பாருங்க. நார்த் சைடு அவங்க. ஆனால் கேஏன்னு போட்டிருக்கு. கேஏன்னா கர்நாடகா பைக்கு எடுத்து போயிட்டுருக்காங்க. ஒருவேளை நார்த் சைட்லேருந்து வந்து ஸ்டே பண்ணி போயிட்டுருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஓகே தேங்க்யூ. பேச தெரியாது, பேச தெரிஞ்சால் பேசுவேன். ஏன்னா ஹிந்தியும் தெரியாது, கர்நாடகாவும் தெரியாது, தமிழை தவிர எதுவுமே தெரியாது. ஸோ அதனால தான் நம்மளால் பேச முடியல. இல்லைன்னா நல்லா பேசலாம். அச்சோ டக்கு நல்ல வேலை.
பொண்ணை பார்க்காத, ரோட்டை பார்த்து ஓட்டு. ஸோ ஓகே, இந்த வீடியோ பார்க்குற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும், இல்லை எங்கெங்கெல்லாம் இப்போ கர்நாடகாலேருந்து பார்க்குறீங்களோ எல்லாருமே, ஸோ ஒரு ரைடராக மாறுங்க. ஆல் த பெஸ்ட். பசங்க தான் ஓடணும், பசங்க தான் இது பண்ணணும், பசங்க தான் ஊர் சுற்றணும்லாம் கிடையாது. பொண்ணுங்க பசங்க எல்லாமே சுற்றலாம், ஊர் சுற்றலாம். ஸோ அதுக்கு ஒரு மைண்ட் செட், அதுக்கு ஒரு தைரியம், அப்புறம் வந்து கொஞ்சம் காசு இருந்தால் போதும், ஜாலியாக சுற்றலாம். அங்கங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி போட்டிருக்காங்க, எதுக்காக போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இந்த புலிகள் வந்து இவங்க மட்டும் ஒன்றும் பண்ணாதான், அதாவது இந்த நேரத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் தைரியமாக நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ரைடராக மாறுங்க. ஆல் த பெஸ்ட். பசங்க தான் ஓடணும், பசங்க தான் இது பண்ணணும், பசங்க தான் ஊர் சுற்றணும்லாம் கிடையாது. பொண்ணுங்க பசங்க எல்லாமே சுற்றலாம், ஊர் சுற்றலாம். ஸோ அதுக்கு ஒரு மைண்ட் செட், அதுக்கு ஒரு தைரியம், அப்புறம் வந்து கொஞ்சம் காசு இருந்தால் போதும், ஜாலியாக சுற்றலாம். அங்கங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி போட்டிருக்காங்க, எதுக்காக போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இந்த புலிகள் வந்து இவங்க மட்டும் ஒன்றும் பண்ணாதான், அதாவது இந்த நேரத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் தைரியமாக நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ரைடராக மாறுங்க. ஆல் த பெஸ்ட். அதான் பசங்க தான் ஓடணும், பசங்க தான் இது பண்ணணும், பசங்க தான் ஊர் சுற்றணும்லாம் கிடையாது. பொண்ணுங்க பசங்க எல்லாமே சுற்றலாம், ஊர் சுற்றலாம். ஸோ அதுக்கு ஒரு மைண்ட் செட், அதுக்கு ஒரு தைரியம், அப்புறம் வந்து கொஞ்சம் காசு இருந்தால் போதும், ஜாலியாக சுற்றலாம். அங்கங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி போட்டிருக்காங்க, எதுக்காக போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இந்த புலிகள் வந்து இவங்க மட்டும் ஒன்றும் பண்ணாதான், அதாவது இந்த நேரத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் தைரியமாக நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் புலி, யானை, கரடி, சிங்கம் இருக்காது, சிறுத்தை, இப்படி நம்ம பயந்துட்டு இருக்கோம். வீரப்பன், இந்த காட்டில் வசிக்கக்கூடிய மக்கள், இந்த காட்டுவாசிகள், ஆதிவாசிகள், இவங்கெல்லாம் வந்து எப்படி காட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க பாருங்களேன். வேற லெவலுங்க. இந்த லாரி அப்படியும் போல இப்படியும் வரல. ஓஹோ, ஹில்ஸில் பைக் ஓட்டுறதே ஒரு தனி சுகம்தாங்க. அது வேற லெவலில் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஆர்மின்னு நினைக்கிறேன், ஃபாரஸ்ட் ஆட்கள் நினைக்கிறேன், அவங்களே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப படுக்கப்படக்கூடாது, ஹிமாலயனை அனுபவம். ரொம்ப படுக்கப்பட்டோம்னா இந்த கிராஷ் கார்டு இருக்குல்ல, அது கீழே தேஞ்சிக்கிட்டு போய் வண்டி கீழே கிட்ட ஆயிரும். அதனால் வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் நம்ம வந்து பைக்கை வந்து இது பண்ண முடியும். ஸ்போர்ட்ஸ் பைக்கில் தான் நம்ம வந்து நல்லாவே இது பண்ணலாம், வளைக்கலாம். மேப்பில் எப்படி காட்டுது பாருங்க, தெரியுதா? எப்படி வளைஞ்சு 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 போகுது பாருங்க. ஓஹோ, செமையா இருக்குங்க. அந்த மாதிரி கார்னர்ல மட்டும் அது கரெக்டா திரும்பணும். கொஞ்சம் வந்து நம்ம ஆக்சிலேட்டர் விட்டுட்டோம், கீர்ல அடி வாங்கிச்சு, அப்படியே கவுந்துரும் வண்டி. அதனால பயப்படாம ஸ்மூத்தா வண்டியை வந்து வளைச்சிட்டு போகணும்.
எங்கள் அப்பா இல்லை, ஊட்டியில் கூட இப்படி ஏறலைங்க. ஊட்டி மலை கூட இவ்வளோ இதாக பெண்டு வரல. இது வந்து நல்ல பெண்ட் ஆகுது. லாரி ஆறுன பாருங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், 3வது கியரில் ஏற்றிட்டு இருக்கேன். அவன் வந்து ஒரு ப்ராப்பரான ரைடருங்க, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க பாட்டு கேட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் போகலாம், ஆனால் அவங்க என்ன லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி பார்த்து வா, இப்படி வா, அப்படி வான்னுக்கிட்டு. ஆமாம், ஆணோ பொண்ணோ யார் நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணாலும், யார் நம்மளை வந்து லீட் பண்ணாலும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு போகணும். அதான் ஒரு மெச்சூரிட்டியாக இருக்கிறதுக்கு அதான் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாமே. தெரியுதா அந்த மேப்பு? சூப்பராக இருக்குங்க பிளேஸு. சாரிங்க, நான் இன்டர்செப்டா 650 சொல்லிட்டேன். ஆட்டோ கொஞ்சால வண்டி ஏற மாட்டேங்குது. நல்ல வேலை இந்த பிளேஸை பார்த்துட்டு கோட்டை விட்டுட்டேங்க. இங்கே பாருங்கள். இதை இங்கே நிப்பாட்டாமல் போகிறதுக்கு மனசே இல்லைங்க. இங்கே நிப்பாட்டி ஒரு வியூவை காமிச்சிட்றேங்க. அடேங்கப்பா, அது பாருங்க. நம்ம இந்த வழியாக வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அந்த சைடில் ஊட்டி போகிற ரூட்டுன்னு நினைக்கிறேன். அது ஊட்டி போகிற ரூட்டாக என்னன்னு தெரியல. அப்படியே வழி வருது. இங்கே பாருங்கள், அப்படியே பா அங்கே தெரியுதா? அதெல்லாம் ஃபாரஸ்ட்டு. அது அருவிகள் வர இடம்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சா ஃபால்ஸ் ஊற்றுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பிளேஸு. சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த காட்டுக்குள்ளே தாங்க வீரப்பா இருந்திருக்காரு, தெரியுதுங்க? இந்த காட்டுக்குள்ளே, இந்த மலைகளுக்குள்ளே, இதுக்குள்ளே தான் வாழ்ந்துருக்காரு. அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்க. மலை காடுனா இந்த மலை மட்டும் ஃபாரஸ்ட் கிடையாது, இதுக்குள்ளெல்லாம் எவ்வளோ புலிகள், சிறுத்தைகள், யானைகள் வாழ்ந்துட்டுருக்கோம். அங்கே வழி தெரியுது பார்த்தீங்களா? அந்த வழிகள் மட்டும்தான் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்களை வந்து போகிற ஏரியாவை தவிர எல்லா இடத்துக்கும் எல்லாராலையும் போக முடியாது. அதை நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ மழை தூரிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஏன்னா நம்மளால் நனைஞ்சிட்டோம்னா ரொம்ப நசன்னு ஆயிரும். ஆனால் இந்த வெயிலுக்கு அதுக்கும் இந்த மழை தூரல் லேசாக சாரல் அடிக்கும்போது நல்லா இருக்குது. ஐயோ, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பெய்யுது மழை. அடடா, இங்கே பாருங்க, யானை சாணம். இதெல்லாம் யானை சாணம் தான், தெரியுதா? ஓஹோ, ஜில்லுன்னு இருக்குங்க தண்ணி. மழை இங்கே பாருங்க, வானவில்லு. என்னாச்சு? கமான் கோப்ரோ, சொதப்பாத ப்ளீஸ், தயவு செஞ்சு சொதப்பாத. முக்கியமான கட்டம் இதுதான். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் விட்டோன்னா நம்ம கோப்ரோ வந்து திரும்பவும் வ்ளாகை கண்டினியூ பண்ணுறான். ஸோ அதனால் இது சொதப்பிச்சுன்னு சொல்லிட்டு கேமராவே நான் ஃப்ரண்ட்டில் காட்டாமல் அந்த சைடில், நமக்கு காட்டாமல் அந்த சைடில் பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம். சொதப்பிராத கோப்ரோ, உனக்கு ஒரு பேர் வைக்கணும் முதல்ல. இங்கெல்லாம் வேகத்தில் வச்சுருக்கிறது ரீசன் என்னன்னா, இதெல்லாமே அனிமல் கிராஸ் பண்ணுற ஏரியா. ஸோ அதனால் மட்டும்தான் இங்கே வந்து வேகத்தில் வச்சுருக்காங்க. இன்னொன்று என்ன, ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்னு செகண்ட் ரீசன். ஆனால் ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் கிராசிங் தான். பெங்களூர், மைசூர், கொல்லேக்கல். ஒன்றும் இல்லைங்க, நம்ம கோப்ரோவுக்கு வந்து பிரேக் இல்லாதனால போட்டு ரஃப் அடி அடித்தனால தான் அவன் திணறிட்டான். அவனுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும்ல. இப்போ ரெஸ்ட்டு கொடுத்தோன்னு பாருங்கள், பையன் ஜம்முன்னு இருக்கான். ஆள் நீட்டாக இருக்காப்புல, நீட்டாக. இப்போ ரன் ஆகிட்டுருக்கான் பையன். இல்லை, ஒரு மானையும் பார்க்கல, வெறும் குரங்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். குரங்கை பார்க்குறதுக்கு நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வரணும், கண்ணாடி பார்க்க மாட்டோமா? இங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு பயவில் உட்காந்துருக்கு பாருங்க.
மூஞ்சில் மட்டும் கருப்பாக ஒருத்தன் 2 பேர் உட்காந்துருக்கானுங்க. அந்த 2 பயலுகளும். இங்கே பார்த்தீங்கன்னா புலி கிராஸ் பண்ணுற ஏரியா. ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, நோ ஃபோட்டோகிராஃபி, வாகனங்களே நிறுத்தக்கூடாது, பிளாஸ்டிக் குப்பைக்கு. ஐயோ நிப்பாட்டிடமே. இல்லைங்க, நான் நிப்பாட்டுறதுக்கு இல்லை. மானுங்கள்லாம் எவ்வளோ அழகாக மேய்து பாருங்கள். இங்கெல்லாம் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே லைட்டாக காமிச்சிட்டு போனோம். இது தெரியாமல் நாங்கள் பைத்தியக்காரங்க போன தடவை வந்து வண்டி விட்டு இறங்கி அந்த இடத்துக்கிட்ட அப்படியே ஸ்லோ மோஷனில் சூரியன் உதிக்கும் இடம் அந்த வானமே அவனை பார்த்து இருந்தது அப்படின்னு சொல்லி கேஜிஎஃப் டைலாக்னு சொல்லிட்டு அந்த போர்டு பக்கத்தில் புலி கிராசிங் ஜோன் வச்சுருக்காங்க. அங்கே நாங்கள் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்களேங்க, ஏய் அழகழகான குட்டிங்களா, காட்டு பண்ணி இதான் முதல்ல பார்க்குறேன். அழகழகாக இருக்குதுங்கடா. இதாங்க காட்டு பண்ணி. காட்டு பண்ணிக்கும் சாதா பண்ணிக்கும் என்னென்னா, சாதா பண்ணி வந்து கொழுன்னு இருக்கும், அது பார்த்தாலும் தெரியும். ஆனால் காட்டு பண்ணின்றது கொஞ்சம் கருகருன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பல்லுகள்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நிறைய பேர் காட்டு பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ சும்மா லைட்டாக போகிற போக்கில் அங்கே பாருங்க, புளிச்சுன்னு தூக்கிட்டு போகிறாப்புல பாருங்கள். பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஸோ நம்ம கோபுரம் வந்து நம்ம பையன் நம்ம கை விடலைங்க. கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணான். அவன் கொஞ்சம் ஆஃப் பண்ணி போட்டோன்னே அவன் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டான். இப்போ வந்து அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சான் பழையபடி. சூப்பர், பர்ஃபெக்டாக செல்லும். இதே மாதிரி தான்டா நீ லடாக்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற, நம்ம கெலிக்கிறோம். என்ன சொல்லி முடிச்சோம், ஆஃப் ஆயிடுச்சு. இல்லை காற்று செம காற்று அடிக்குது. வெஹிக்கிள்ஸ் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு ஃபேமிலி வந்து நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல, சீரியஸ்னஸ் தெரியல. ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பார்த்தேங்க. இந்த மரங்கள் இருக்குல்ல, பின்னாடி வண்டியில் தான் பாருங்கள். இந்த மரங்களுக்கு நடுவில் அங்கே ஒரு லேக் மாதிரி இருக்குது. இங்கே உள்ள அனிமல்ஸ் எல்லாம் வந்து அங்கே தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே நடந்து போனால் சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸ் பார்க்க. ஆனால் உள்ளே நடந்து போகக்கூடாது, போகவும் முடியாது. போனால் நம்ம காலி. ஆனால் இயற்கையை வந்து அதாவது ட்ரோன் ஷாட்டில் பார்த்தா சூப்பராக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லேக் மாதிரி போகுது வரிசையாக, அப்படியே லைனாக போகுது. அது ரொம்ப பெரிய லேக்கு. அங்கே அனிமல்ஸ் எல்லாம் நிறைய நடமாடும்னு நினைக்கிறேன். நான் யதார்த்தமாக பார்த்தேன், மரங்களுக்கு நடுவில் பார்த்தா சூப்பரான ஒரு லேக் இருக்குது, அழகாக இருக்குது. மேபி இந்த லோக்கல் பீப்புள் போவாங்கன்னு நினைக்கிறேன், நமக்கு தெரியல. நான் சொன்னேன்லங்க லேக்கு, அது அப்படியே இங்கே வரைக்கும் வருது பாருங்க. தெரியுதா? இது ஃபுல்லாக லேக்காக இருக்கா? அது வரிசையாக அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. நான் தான் கொஞ்சம் தப்பாக கணக்கு போட்டேன். அது மக்கள் நடமாடுற ஏரியா தான். ஏன்னா அங்கெல்லாம் தோட்டம் இருக்குது, தோட்டம் விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குதுங்க அந்த இடம், வேறு லெவலில் இருக்குது. போகலாம் தான் நினைக்கிறேன். அந்த சைடில் போகிறதுக்கு வழி இருக்குது, போகலாம் தான். ஆனால் போய் பார்க்கணுன்னு ஆசை. சோலோவாக இருந்தால் போகலாம். ஆனால் ஒரு ஃப்ரெண்டு அங்கே நிற்கிறான், அவனை வெயிட் பண்ணிக்கூடாதுக்காக நான் வேகமாக போயிட்டுருக்கேன். இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா மணி 1 மணிக்கு தான், நைட்டு 1 மணிக்கு தான் நம்ம போவோம், ரீச் பண்ணுவோன்னு காட்டுது. ஸோ கஷ்டம்தான் ரைட் பண்ணுறது நைட்டில். குளிரும், இப்போயே பயங்கரமாக குளிருது இங்கெல்லாம். அங்கே எப்படின்னு தெரியல. பியூட்டி, வாட்டர் பியூட்டி, சூப்பரான லேக்குங்க. அடாடாடாடாடா, அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க டேம். வழி இருந்தால் நம்ம கர்நாடகாக்குள்ளே என்ட்ரி ஆகி அந்த ஹில்ஸை விட்டு இறங்கி வந்தோடனே ஒரு சூப்பரான ஒரு டேம் இருக்குது. செம்மையாக இருக்குங்க பார்க்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:50 நிமிஷம், 7 மணி நேரம் 50 நிமிஷம் காட்டுது. நம்ம ரீச் ஆகுது 374 கிலோமீட்ரு. 1:06 AM போயிருப்போம். நைட்டு 1 மணிக்கு போய் நிற்போம் அன் டைமில். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நம்ம வந்து ஹில்ஸு ஹாசன், அப்படி சிக்மங்களூர், ஹாசன் அந்த ஹில்ஸில் போதான்னு தெரியல. ஹில்ஸில் மழை பெய்யும், குளிர் அடிக்கும் பயங்கரமாக. சரி பார்த்துக்கலாம். என்ன ஆனாலும் இன்றைக்கி நம்ம உடுப்பியில் தான்
போய் ஸ்டே பண்ணுறோம். ஓகே, கிளம்பலாமா? டைம் இல்லை நமக்கு. கர்நாடகாவில் பாருங்கள், ஒரு வண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரும்பு ஜூஸ் கடை நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்கும், இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. இங்கே உள்ள கரும்பு கடை எப்படி இருக்குது பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. சரி, கரும்பு ஜூஸ் குடிப்போம். கரும்பு ஜூஸ் இல்லை வந்து சின்ன சின்னதாக கடையை போட்டு வச்சுருக்காங்க. இருங்க ஒன் செகண்ட். பாய். சுகர் போட்டிங்களா? சுகர் ஆகியது செம்ம இனிப்பாக இருக்குது. குடிச்சா சுகர் வந்துடும் போல இருக்கு. செம்ம இனிப்பு, நல்லா இருக்கு. இந்த லாரி ஓட்டுற அண்ணன் வந்து பாருங்க, காட்டுறமா பாருங்க. கீழே வந்து பச்சை கலரில் விவசாயின்னு போட்டிருக்காரு, மேலே ஃபுல்லாக ஏர் ஓட்டுறது அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காரு. நல்லா இருக்கு. இங்கே வழி இருக்குதுங்க. ஓ வண்டி கிண்டி வரலையே, சூப்பராக இருக்குதுங்க. உள்ளே போகலாம் வாங்க. டேம் இருங்க, டேமு என்ன டேம் இது, சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே நடந்து போய் சூப்பராக பார்த்துட்டு வரலாம் போல இருக்குது. டைம் என்ன ஆகுது? ஸோ பைக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். சூப்பராக தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்படியே அங்கே நின்று அந்த வியூவெல்லாம் பார்க்கலாம், அழகாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, தெரிஞ்சுக்கிட்டோம்ல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கர்நாடகா எங்கேயா வரும்போது போகிற லைனில் பார்த்துக்கலாம். நல்ல சூப்பரான டேம், அருமையான டேம், அருமை. ஓகே, ஸ்மார்ட். இப்போ நம்ம வந்து கரெக்டாக இந்த ஊருக்கு எனக்கு தெரியல, சாமராஜ நகர் தாண்டி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். செம்ம காரமாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து இன்றைக்கி நைட்டு 1 மணி இல்லை 2 மணி ஆனாலும் நம்ம வந்து மங்களூரை தாண்டி உடுப்பியில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு விஜய் அங்கே தான் இருக்கான். நமக்காக மதியத்துக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னால் வீட்டில் வருவான். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா நான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஸோ இதோட இந்த கர்நாடகா இதோட நம்மளுடைய லடாக் டே ஒரு வீடியோ நான் எடிட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே வந்து ஷார்ட்ஸாக வரும், இல்லைன்னா நாளைக்கு உள்ள விளாகில் வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் அன்பையும் அதுவும் கொண்டு வச்சுருக்கீங்க. லவ் யூ ஸ்மார்ட், லவ் யூ லாஸ். சென்று முன்புடன் உங்கள் ஜெய்.